வேணாமா? ஆஹோ, உங்களுக்கு அந்த ஆசை வேற இருக்கோ? என் பேத்தி வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துகிட்டு இருக்கீல, அந்த சாபத்துக்காகவும் பாவத்துக்காகவுமே உன் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட உண்டாகாதடி. நீ இப்படியே மலட்டு சிரிக்கியா கடந்து காலை முழுக்க புள்ளைக்கும் புருஷனுக்கும் தவிக்க தாண்டி போற. அதை நான் பார்க்க தாண்டி போறேன். இதயம் இதயம் எரிகின்றது. அன்னைக்கிலே சட்னி எடுத்துட்டோமா? தேங்காய் சட்னி புள்ளியே சாப்பிட்டாளுங்க மாமா. தக்காளி தான் இருக்கு, போடவா? போடு போடு, இருக்கிறத கொடு. பொடியும் கூட இருக்கு மாமா, காலையில தான் அரைச்சேன், எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, அதான் சட்னி இருக்குல்ல, இதையே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா என்ன? நீங்க சாப்பிடுங்க மாமா, பசி இல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் சாப்பிடலைங்கிற, சட்னி கொஞ்சமா இருக்கு. தேங்காய் சட்னி அரைச்சேனா, அதனால தக்காளி சட்னி உங்களுக்கு மட்டும்தான் 2 தக்காளி போட்டேன். அவளுக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல, இன்னைக்கு ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டாளுங்க. ஏன் நிக்கலி, அரைக்கிறவ கூட ஒரு தக்காளி போட்டு அரைக்க வேண்டியதானே? தேங்காயில கூட ஒரு சில்ல வச்சு அரைச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. ஏன் அளவோட அரைக்கிற? நிறைய வச்சு அரைச்சா வீணா போகுது மாமா. அப்புறம் பிரிச்சுக்குள்ள தூக்கி வச்சிட்டோம்னா அதை எடுத்து சூடு பண்ணி திங்கையிலையும் டேஸ்ட்டு மாறி போயிருது. அது அவளுகளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படி அரைச்சு வீணாக்க முடியுமா தக்காளி வெங்காயம் வைக்கிற விலைக்கு? அதனாலதான் அளவோட அரைச்சேன். நீங்க சாப்பிடுங்க, இந்தாதான் சரியா போகுதே. ஏண்டி அப்புறம் உனக்கு? இட்லி பொடி காலையில தானே அரைச்சேன், நான் அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிறேன். உடம்பெல்லாம் எரியுதுங்கிற, அப்புறம் இட்லி பொடியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா மேற்கொண்டு எரியாதா? ஒழுங்கா தோசையை ஊற்றி எடுத்துட்டு வா. இந்த சட்னியை தொட்டுட்டு சாப்பிடு, நான் பொடியை வச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நான் அரைச்ச பொடி தானே, காரம் கம்மியாகத்தான் இருக்கு. நான் இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. அடி சொல்கிறேன்ல, கேட்குறியா? போய் தோசையை ஊற்றி எடுத்துட்டு வாப்போ. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணும், ஆனா நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? நீ சொல்றத நான் என்ன கேட்கணும்? என்ன கேட்காம இருந்திருக்கேன்? 2 நாளா ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்களே. என்னத்த போய் சொல்ல? விடிஞ்சா தச்சை செய்ய போறோம், ஊருக்காடு ஊரம் சொல்லியாச்சு, எங்க அம்மா வீட்லயும் சொல்லியாச்சு. நாளைக்கு அவங்களுக்கு மட்டும் சொல்லாம இருந்தா அது ஒரு குறையா போகும்ல. போய் ஒரு எட்டு சொல்லிட்டு வாங்க மாமா. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஆளு எங்க அம்மா தான். அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் போய் சொல்லுன்னா என்னத்த சொல்ற? எல்லாம் தெரிஞ்ச கதை தான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஏதோ நம்ம சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த பெத்த மையன் முதன்னு ஒரு கல்லெடுத்து வச்சு வீடு கட்ட போறேன், ஒரு வார்த்தை பெத்ததாயிட்ட சொன்னா நானு கடைசி வரைக்கும் அது ஒரு பேச்சா போகும். அதுக்காகத்தான் போய் சொல்லுங்கங்கிறேன். ஒன்றும் தேவையில்லை, நீ போய் தோசை ஊற்றிட்டு வாப்போ. என்ன மாமா எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டோங்கிறிய? எல்லாருக்கும் சொல்லி செய்யாம நம்ம மட்டும் போய் நின்று செஞ்சுட்டு வந்துட்டோம்னா பரவாயில்ல. சொந்த வந்து அத்தனை பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்படி இருக்கையில பெத்த தாய்க்கு சொல்லலைன்னா நாளைக்கு அது ஒரு பேச்சாவே வந்து நிற்கும். நீங்க நார்மலா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ஊர் தலைவராக இருக்கீங்க, அதுக்கான முறையை நீங்க செஞ்சா தானே ஊர் மக்கள்கிட்ட நீங்க நியாயத்தை பேச முடியும். நாளைக்கு நீனே என்னடா செஞ்ச, நீ வந்து எனக்கு நியாயம் சொல்றேன்னு 4 பேர் 4 விதமா கேட்க மாட்டாங்களா? வார அன்னைக்கிலே எல்லா குடும்பமும் நம்மளும் ஒன்று கிடையாது. எந்த தாயுமே நினைக்காத ஒரு விஷயத்தை எங்கள் அம்மா நினைக்கிற ஒரு ஆள். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள்ட்ட போய் நான் நல்லபடியாக கல்லெடுத்து வச்சு வீடு கட்ட போகிறோம்னு போய் சொன்னால் எப்படி அவங்க நிம்மதியாக வந்து சந்தோஷமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? அவங்க வந்து நிற்கிற இடம் எப்படி ஒரு நல்ல இடமா இருக்கும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது அன்னைக்கிலே, விட்டுரு. அவங்க என்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொல்ல வேண்டிய முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அவங்க இதுவரை என்ன முறையோட நடந்துக்கிட்டாங்க, நம்ம முறை தவறி நடக்க போறோம்னு சொல்றாங்க. உங்க மனசுல உங்க குடும்பத்து மேல பாசம் இல்லாம, உங்க மனசுல உங்க குடும்பத்து மேல அக்கா தங்கச்சிங்கிற ஆசை இல்லாமல, யாரு வந்து கூப்பிடலைனாலும் பரவாயில்லைன்னு தட்டை தூக்கிக்கிட்டு ஆள முன்னாடி போடிய. அது என் கடமை. என் கடமையை செய்யறதுக்கு யார் வந்து சொல்லணும்? அதுக்காக நான் போய் என் கடமையை செஞ்சுட்டு வந்தேன். அது மாதிரி இதையும் ஒரு கடமையா நினைச்சு பாருங்க. எல்லாரும் வந்து நிக்கிற இடத்துல உங்களை பெத்தவங்க மட்டும் வந்து நிக்கலைன்னா, என்னதே நீங்க வெளியில வேஷம் கட்டி எனக்கு வேண்டான்னு சொன்னாலும் மனசுக்குள்ள அவங்க வேணுங்கிற ஏக்கம் மற்றவங்களுக்கு புரியாம இருக்கலாம். கட்டுன பொண்டாட்டியா எனக்கு எப்படி மாமா புரியாம இருக்கு? அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணா நினைக்கலி. அந்த மாதிரி எல்லாம் நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைக்க மாட்டேன். மேஸ்திரி சொன்ன சாமாங்கி எல்லாத்தையும் வாங்கியாச்சுல்ல, எல்லாம் ரெடியா இருக்குல்ல, அந்த விளக்குகளுக்கெல்லாம் கழுவிட்டியா? பேச்ச மாத்தாதிய மாமா. அன்னைக்கிளி பேச்ச மாத்துறது எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டீங்களோ? நான் என்ன பச்சை பிள்ளையா பால் குடிக்கிற பப்பாவா? என்ன பேசுறது என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு? இங்க இருங்க, நீங்க சொல்லாம இருந்திருந்தா என் குடும்பத்து பக்கமும் சொல்லாம இருந்திருக்கணும். அந்த பக்கம் ஆளுகளை சொல்லியாச்சு, எங்க அம்மாவும் அப்பாவும் கண்டிப்பா காலையில வருவாங்க. அப்படி இருக்கையில உங்க பக்கமும் நீங்க சொல்ல வேண்டிய முறைக்கு சொல்லித்த மாமா ஆகணும். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு இல்ல. சாப்பிடுங்க, நான் போறேன். சாப்பிடுன்னு வந்து உட்காரையில தான் என்னத்தையாவது உன்னை நகி நகின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. உனக்கு தோசை ஊத்திட்டு வாடியே. நான் ஊத்தி அங்கனக்குள்ளே இருந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. உன்னைய மாதிரி எல்லாம் என்னால ரோசம் கட்டு போய் திரிய முடியாது அன்னைக்கிளி. கூட பிறந்தவட்ட இறங்கி போறதுக்கு ரோசம் இருந்துச்சு, பெத்தவள்கிட்ட இறங்கி போறதுக்கு ரோசம் இல்லையோ?
என்ன சொன்னாலும் எப்ப பார்த்தாலும் எது தடுத்து எதையாவது பேசிட்டு தெரியாத. தோசையை ஊத்திட்டு வா. நான் அடுப்பங்கரையிலேயே உட்காந்து சூடா ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிட்டுட்டு போய் சொல்லிட்டு வாங்க. ஏன் அழக ஆளும் கிளியோபாட்ரா, இவ கியூட்டா பேசும் கிளியோபாட்ரா, இன்ஸ்டா கோயின்னு கிளியோபாட்ரா, என் ஹார்ட்டுக்குள்ள வாழும் கிளியோபாட்ரா. என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாது நினைச்சேன்டா, நினைச்சுக்கிட்டே வேற நீ தூங்க மாட்டேன்னு. அதே மாதிரி தூங்காம இருக்க வச்சியா? அப்பதான் இன்னும் தூங்கலையா? நாளைக்கு ஊருக்கு போறோம்ல அப்பதா, அதான் தூக்கமே வரமாட்டேங்குது. வராதுடா. எப்படி வரும்? மாமியா மகளை பார்க்க போறோம்னு குசியா தூங்காம கிடக்க. ஆனா ஏன் புருஷன் அப்படி இல்லடா, முடியாத மனுஷன். அவரை தூங்க விடு. கிளிய பாட்டுறான்னு இப்படி பாட்டை வச்சு பாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் எப்படிடா தூங்குவாரு? தாத்தாலாம் கொரட்டை விட்டு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்பதா. அம்மா நம்ம எப்ப கிளம்புறோம்? எத்தனை மணிக்கு? விடிஞ்சு தாண்டா போக முடியும். அதுக்கு முதல்ல நீ படுத்து தூங்கணும். தூங்கு. விடிஞ்சுதான், ஆனா எத்தனை மணிக்கு? விடிஞ்சு குளிச்சு கிழிச்சுட்டு கிளம்பணும். குளிச்சுட்டு கிளம்பிட்டா உடனே போயிடலாமா அப்பதா? இலை குளிச்சுட்டு கிளம்பணுங்கிறதுக்காக விடிய காலம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருக்காத. என்னால அத்தனை மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது. நான் மாத்திரை ஓட்டுட்டு படுக்கணும். ஐயோ அப்பதா, நம்ம சீக்கிரமா கிளம்பினா தானே ஊருக்கு சீக்கிரமா போக முடியும். அங்க இல்லைன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல. நம்ம எல்லாம் போகாம ஆரம்பிக்க மாட்டாங்க. அதுக்குள்ள போயிடலாம். நீ கவலை எடுத்து பேசாம படு. அப்பதா நீங்க சொல்லுங்க, எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பணும்? அதை இதுவரை சொல்லலையே. இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் படுக்கிறேன். காலையில ஒரு 9 மணிக்கு போவோம். 9 மணிக்கா? அத்தை 9 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. 9 மணிக்குள்ள போயிடலாம்டா. என்ன அப்பதா, கொஞ்சம் கூட உங்களுக்கு பொறுப்பும் இல்ல, அத்தை மேல பாசமும் இல்ல. நீங்க இந்த மாதிரி லேட்டா போனா அத்தை அப்புறம் நம்மள தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட கோச்சுக்கு போறாங்க. நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, நம்ம டக்குன்னு போயிடலாம். இலை நீ பூசைக்கு போறதுக்கா இம்புட்டு ஆர்வமா கிளம்புற? அப்புறம் பின்ன அத்தைக்காக நம்ம தானே அப்பதா எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும். அதுக்காக தான் கிளம்புறேன். தெரியும்டா டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன் வயசு என்னன்னு எனக்கு தெரியும். வயசு கொளாறுல பேசாம கத்திட்டு இருக்காம படு. நான் அத்தை மேல உள்ள பாசத்துல பேசினா வயசு குளறுல பேசுறேன்னு என்ன அசிங்கப்படுத்துறீங்களே. நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீ தானே? தெரியும்பா. ஒரு போன் அடிச்சு சொன்னதுக்கே விடிய விடிய தூங்காம கிடக்க. இதுல நேர்ல வந்து சொல்லியிருந்தா முத நாளே போய் உட்கார்ந்துருப்பியே. ஏன் நம்ம அத்தைக்காக போய் உட்கார்ந்துருந்தா தப்பா என்ன? நான் அத்தைக்காக என்ன வேணாலும் செய்வேன். அத்தைக்காக செய்யறியா இல்ல அத்தை மகளுக்காக செய்யறியாடா? அப்பதா தாத்தா. ஏலே தாத்தா பக்கத்துல இருக்காருன்னா நீ இம்புட்டு நேரம் பார்த்து பேசுனேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் படுத்திருப்பாரு. தாத்தா தூங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதெல்லாம் கேட்காது. அவர் என்ன தூங்கலைங்கிறேன்? ஐயோ அப்பதா, அதெல்லாம் தாத்தா நல்லா தூங்கிட்டாரு. பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாண்டா இருப்பாரு. நீ வேணும்னா தட்டி பாருங்க, அதான் நல்லா தூங்கிட்டாரு. சொன்னனே கேட்டியா? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாது. இந்த பாலை குடிச்சிட்டு பேசாம படு. தூங்கி இருக்க மாட்டாரா? அதெல்லாம் தூங்க மாட்டாரு. பேசுற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு படுத்திருக்காரு. நிஜமாவா? ஆமாடா. 40 வருஷமா அவரோட குடும்பம் பண்றேன். எனக்கு தெரியாதா எப்படி இருப்பாருன்னு? இந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு பேசாம படு. காலையில எந்திரிச்சு போவோம். நம்ம 6 மணிக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம். அப்பதான் அங்க 2 மணி நேரத்துல போக முடியும். சீக்கிரமா கிளம்பிருங்க, ஓகேவா? சரி போவோம். அப்பதா ப்ளீஸ் தூங்கிடாதீங்க அப்பதா. நம்ம சீக்கிரமா கிளம்பணும், அப்பதான் நிமைய போய் பார்க்க முடியும். அதானே கேட்டேன். குறப்பையிலாட்டமா முண்டு மொழிய முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நினைச்சேன் எதுக்காக கிளம்புறேன்னு. உங்க அத்தைக்காக கிளம்புறாங்களாம்ல. இந்த குடியே. அப்பதான் பால் கொடுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். அப்பா நல்லபடியா குடிச்சிட்டு நல்லபடியா பாடு. நான் எந்த அப்படி பேசுறான்? நான் கூட இருக்கிறது தான் அவனுக்கு ப்ரெஷர்ன்றான். நான் ப்ரெஷர் ஆகிற அளவுக்கு அப்படி என்ன பண்ணேன்? ஏன் இப்படியெல்லாம் பேசணும்? இது ப்ரெக்னென்சியில் வர மூட் ஸ்விங்ஸ் மாதிரியும் தெரியலையே. ஏதோ பர்சனலாக ப்ராப்ளம் வச்சு பேசுறது மாதிரில இருக்கு. நான் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டேனா? இல்லை வீட்டில் யாரும் எதுவும் சொல்லியிருப்பாங்களா? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே. டேய் விக்கி, மழை சூன்னு ஊத்துது. இங்க வந்து நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான் விக்கி? டேய் விக்கி. அம்மா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்குடா. பால்கனில வந்து நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சும்மாதாம்மா, ஒரு மாதிரி இருந்துச்சு அதான். இடியும் மின்னலுமா இருக்கு. நயன்தாரா பயந்துட மாட்டாளா? போய் அவ கூட இருக்கலாம்ல. இருட்டு நேரத்துல கரண்ட் கட் ஆச்சுன்னா டக்குன்னு பிரெக்னன்சி டைம்ல பயம் வந்துரும்டா. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் கூட இருந்து பாத்துக்கணும். போ, அவளுக்கு இந்த டேப்லெட் கொடுத்துட்டு அவ கூடவே இரு.
அம்மா நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நயன்தாரா கூட இருக்கீங்களா? நான் நயன்தாரா கூட இருக்கணுமா? ஏன் என்னாச்சு? நீ எங்கே போற? இல்லைம்மா எனக்கு தூக்கம் வரல. பாவம் அவள் நல்லா தூங்குவா. நான் தேவையில்லாமல் லைட் போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னா அவள் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்லம்மா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஏய், தூக்கம் வராத அளவுக்கு அப்படி என்னடா டிஸ்டர்பன்ஸ் உனக்கு? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? சேச்சே அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன பிரச்சனை? அப்புறம் என்ன முகமெல்லாம் ஒரு மாதிரி வாட்டமா இருக்கு? பொண்டாட்டியும் புருஷனும் ஒரு நிமிஷம் பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்ப வெளியூர் போயிருந்தாலும் பரவாயில்ல, வீட்ல இருக்கும்போது என்ன போய் அவ கூட தூங்க சொல்ற? ஓ அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா. மழை பெஞ்சு இடியும் மின்னலுமா இருக்குல்ல, நீங்கள் போய் இருந்தீங்கன்னா அவள் கொஞ்சம் தைரியமாக இருப்பா, அதுக்காக தான் சொன்னேன். நீ இருந்தா தைரியமா இருக்க மாட்டாளா? என்னதான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னடா அமைதியா இருக்க? நீ போய் அவ கூட இருந்தா தைரியமா இருக்க மாட்டாளான்னு கேட்டேன். இல்லை இல்லைம்மா, எனக்கும் தூக்கம் வரல, சும்மாவே இடியும் மின்னலுமா இருக்கு. நான் வேற போய் அவள் தூக்கத்தையும் கெடுக்கிறதுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவள் கொஞ்சம் தைரியமாக இருப்பா. ஏதாவது ஒன்றுனா நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம்ல. என்ன விக்கி பேச்சதெல்லாம்? எல்லாரும் என்ன ஒரு வீட்ல தானே இருக்கோம், காட்டுலயா இருக்கோம்? ஒரு குரல் கூப்பிட்டினா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிக்க போறோம். இதை என்னமோ பெரிய விஷயமாக்கிக்கிட்டு. இங்க பாரு விக்கி, எதுவும் பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கோங்க. இப்படி தனித்தனியா முறைச்சுக்கிட்டு இருந்து பிரச்சனையை வளர்க்காதீங்க, இழுத்து போடாதீங்க, சரியா? ஒன்னதாண்டா சொல்றேன், புரியுதா இல்லையா? அம்மா பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைம்மா. எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வரப்போகுது? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லதான். அதே நேரத்துல ஒரு பிரச்சனைன்னு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வந்தாலும் உடனே அது என்ன ஏதுங்கிறத பேசி சரி பண்ணி பழகணும். நாள் கணக்குல மாச கணக்குல இழுத்துக்கிட்டு போக கூடாது. அதுலயும் அவ பிரெக்னெண்டா இருக்கும்போது என்ன விஷயமா இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்திட்டு அடுத்த வேலையை பாரு. நீ ஒரு மூலையிலையும் அவ ஒரு மூலையிலையும் இருந்தா எந்த பிரச்சனை எப்படி சரியாகும்? போ, இந்த மாத்திரையை வாங்கி கொண்டு அவகிட்ட கொடுத்துட்டு அவளுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுங்கிறத பக்கத்துல உட்காந்து கேட்டு விசாரி. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஓகே? சரிம்மா. கவனமா எடுத்து கொடு. அரை மாத்திரை ஒரு இதுல போட வேண்டியது இருக்கும், அதுல அரை மாத்திரை மட்டும் போடு. நீ பாட்டுக்கு முழுசும் கொடுத்துடாத. ஓகே. ஹாட் வாட்டர்டா, கொஞ்சம் கவனமா புடி. சரிம்மா. கெட்டில்ல வெந்நி இருக்கு, அவளுக்கு வேணும்னா வெந்நி மட்டும் கொடு. பச்சை தண்ணி கொடுக்காத, மழை வேற பெய்யுது, அப்புறம் சளி பிடிக்கும். ஓகேம்மா. இப்போ உள்ள பிள்ளைங்களை புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, எதுக்கு குடிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? ஹலோ எம்மா, கிளம்பிட்டியா இல்லையா? அப்பா கிளம்பிட்டாங்களா? வண்டி வந்துருச்சா? வண்டியில தானே வரியா? பஸ்ல கண்டு வராதம்மா, அப்புறம் அப்பாவுக்கு இடுப்பு வலிக்கும் கைகால் வலிக்கும், இப்படி ஒடுக்கி உட்கார்ந்துருக்க முடியாது. வண்டியில தாண்டி வரேன், வண்டிக்குத்தான் சொல்லியிருக்கு. ஆமாம்மா, பாவம் அப்பா கையை காலை ஒடுக்கி பஸ்ஸில் உட்காந்து வர முடியாது. சரி அப்போ பார்த்து சீக்கிரம் வாங்க. நீ பாட்டுக்கு லேட் ஆக்கிப்படாதம்மா, அங்கே பூஜை கரெக்டான நேரத்தில் போடணும். அதெல்லாம் நாங்கள் சரியாக வந்துடுவோம். முடியே நீ எல்லாத்தையும் எடுக்க வேண்டிய சாமானை எடுத்து வச்சுட்டு வா. அங்கே போய் நின்றுக்கிட்டு அப்புறம் அது கலைஞ்சேன் இது கலைஞ்சோம்னா அலையக்கூடாது, சரியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா. இந்த கும்பம் கட்டுறதுக்கு மேஸ்திரி ஒரு பித்தளை செம்பு கேட்டாரு. அப்புறம் நிற குடம் தண்ணியில் வைக்கிறதுக்கு 2 குடம் கேட்டிருக்காரு, எடுத்து வச்சிருக்கேன். குத்து விளக்கு 1 தாம்மா சொன்னாரு. அப்புறம் 2 வைக்கவா 1 வைக்கவா? பூமி பூஜை போடுறதுக்கெல்லாம் ஒரு குத்தளவுக்கு தாண்டி வைப்பாங்க, 1 தானே எடுத்துட்டு போ. நம்ம வீடு கட்டையிலாம் 1 தானே வச்சோம். அப்படியா? சரி. நம்ம எல்லா விசேஷத்துக்கும் 2 குத்து விளக்கு ஏற்றி தானே பழக்கம். இது என்னடா மேஸ்திரி ஒரு குத்து விளக்கு போதுங்கிறாருன்னு யோசிச்சேன். அப்போ 1 எடுத்து வச்சா போதும்னா சரி, இந்த எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எல்லாத்தையும் எடுத்து வை. நவதானியம்லாம் வாங்குறது அவங்க வாங்கிக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லை உங்களை வாங்க சொன்னாங்களாம்? டீ சாமா இங்கே மட்டும்தாம்மா நம்மளை வாங்க சொல்லியிருக்காங்க. நவதானியம் எல்லாம் அவங்களே பார்த்து வாங்கிக்கிறேன், நீங்கள் வெறுமனே சும்மா இதுகளை மட்டும் தூக்கிட்டு வாங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களைன்னு சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் கதம்பை வாங்கியிருக்கேன், மல்லிகைப்பூ வாங்கியிருக்கேன், அப்புறம் வர்றவங்களுக்கு கொடுக்கணுமேனு இந்த சாக்லேட்டு மிட்டாய் வாங்கியிருக்கேன். ஆமாம், அங்கனக்குள்ளே வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கண்ணியை அறுத்து மல்லிகைப்பூ கொடுத்துவிட்டு 2 முட்டாயை கொடுக்கறதோட அந்த ஒரு தட்டு தம்பளத்தில் கொஞ்சோன்னு வெல்லம் போட்டு கொஞ்சம் சர்க்கரை இல்லைனா போட்டு பொட்டுக்கலையை போட்டு அப்படியே கிளறி எடுத்துட்டு வா. அதையும் ஆளுக்கு ஒரு ஸ்பூனு அங்கனக்குள்ளே அள்ளி கொடுத்துக்கறலாம். ஏம்மா, பொட்டுக்கலை சக்கரை இல்லாமல் கொடுப்பாங்க டீ. ஆமாம், எல்லா விசேஷத்துக்கும் பொட்டுக்கலை சக்கரை அங்கனக்குள்ளே ஒரு தட்டு தம்பளத்துக்காக கொண்டுட்டு வந்து எடுத்து வைக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை. நீ எடுத்து வச்சு கொண்டுட்டு வா. சரிம்மா, வீட்டில் கூட அன்னைக்கு மளிகை சாமானில் வாங்கினா 1/2 கிலோ பொட்டுக்கடலை இருக்குது, சர்க்கரையும் இருக்குது. சரி, அப்போ நான் கலந்து அதை மட்டும் வைக்கிறேன், நீ பார்த்து வா என்ன. வைக்கிறேன். வேறு என்னது? தூவக்கால் பஞ்சபாத்திரம் சூடம்பத்தி கொளுத்துறதுக்கு வச்சாச்சு, மற்றது எல்லாம் சரியாக இருக்குது. ஆமாம், வேறு என்ன? அங்கனக்குள்ளே போய் தண்ணியை பிடிச்சிக்கிற வேண்டியதே. என்னோட பாவடை
பாவாடை தாவணி எப்படி இருக்கு? நல்லா இருக்குடி. எனக்கு உனக்கும் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கே. ஏன்னா நம்ம அப்பா கிட்ட எவ்வளோ நாளாக புது வீடு கட்டுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ தான் நம்ம வீட்டை விட்டு துரத்தி விடும்போது கூட நம்ம இப்படி புது வீடு கட்ட போகிறோன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம சொன்னதெல்லாம் இன்னைக்கு நடக்க போகுதுல்ல. இன்னைக்கு பூஜை போட்டுட்டாங்கன்னா அடுத்த வருஷம் வீடு கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் ஒழுகிற வீட்டில எல்லாம் நம்ம இருக்க தேவையில்லை. நம்ம வீட்டில் போய் புது வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். நான் அப்பா கிட்ட சொல்லி அங்கே எனக்கு தனி ரூம் கேட்டிருக்கேன். உனக்கு மட்டும் தனி ரூமா? அப்போ உனக்கு வேணும்னா நீ கேளு. நானும் அப்பா கிட்ட கேட்பேன். அப்பா எனக்கும் தனியா ஒரு ரூம் கட்டி தருவாங்களே. என் ரூம்க்கெல்லாம் நீ வரக்கூடாதுடி. நான் எதுக்கு ஒரு ரூம்க்கு வர போறேன்? என் ரூம்ல நான் மட்டும் தனியா இருப்பேன். அதுல நிறைய டெடி பியரா வாங்கி அடுக்கி வைப்பேன். அப்புறம் நான் ஸ்கூல்ல வாங்குற மெடலு கப்பு எல்லாத்தையும் அதுல வச்சுப்பேனே. எதுக்குடி சிரிக்கிற? இல்ல, இந்த வருஷம் நீ 10th பாஸ் பண்ணுவியானே தெரியல. இதுல நீ மெடலு கப்புன்னு எங்கேயோ போயிட்டியே, அதை நினைச்சு சிரிச்ச. அம்மா, உண்மை சில நேரம் கசக்கத்தான் செய்யும். அதுக்கு என்னப்பா பண்றது? அம்மா, எதுக்குடி கத்துற? நீ மட்டும் அப்படியே பட்டுச்சு கிழிச்சிட்ட பாரு. ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிட்டா அடுத்து எண்ணி 3 வருஷம்தான் டாக்டர் நிம்மியா இந்த ஊருக்கே வள வருவேன். அதுக்கப்புறம் அப்பா எனக்கு தனி ரூம் கொடுத்ததுல நான் டாக்டர் நிம்மின்னு போர்டே போட்டுருவேன்டி. ஆமா, நீ அப்படியே கிழிப்ப. நீ சரியான டம்மி டாக்டர்னு எனக்கு தானே தெரியும். நீ தாண்டி டம்மி, நீ தாண்டி டம்மி, நீ தாண்டி மக்கு, நீ தாண்டி மக்கு டாக்டரு. அம்மா, ஒரு சேலையை கட்டிட்டு வரலான்னு போனேன். அது குத்தமா? இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிய? அம்மா, அவ என்ன மக்கு டாக்டர்னு சொல்றாம்மா. அவதாம்மா ஃபர்ஸ்ட் என்ன மக்குன்னு சொன்னா. பாருங்கடி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்ல இப்பதான் ஒரு நல்லது நடக்க போகுது. தேவையில்லாம வாங்கி கட்டிக்கிறாதையே சொல்லிவிட்டேன். அம்மா, அவதாம்மா. எட்டில, நீ என்ன தாவணி பாடச்சிட்ட போட்டிருக்க? ஏம்மா, கலட்டி வச்சுட்டு சுடிதார் எடுத்து போட்டுக்க. ஏம்மா, நல்லா தானே இருக்கு. இல்லைன்னா பட்டுப்பாவாடை சட்டைனாலும் பெருசா எடுத்து போட்டுக்க. தாவணி பாட சட்டை அக்கா போட்டிருக்கையில நீ போட வேணாம். சும்மா வேற ஏதாவது போட்டுக்க. இம்மா, இந்த எருமை போட்டிருந்தா எனக்கு என்னம்மா? எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். இது என் சடங்குக்கு வந்தது. இருக்கட்டும் டி, அக்கா போட்டிருக்கையில நீனும் போட வேணாம். அக்கா மட்டும் போட்டுக்கிறத நீ இதோ கட்டிக்க. ஏன்? இங்க பாரு, சொன்னா கேளு. 2 பேரும் ஒத்தாப்புல வந்து தாவணி பாட சட்டை கட்டிக்கு நின்றா கண்ணு வெட்டுறேன். சொன்னா புரிஞ்சுக்கிறங்க. அம்மா, ஏம்மா கண்ணு பட்டுன்னு மொக்க போட்டுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப தெரியும்ல. சொன்னா கேட்க சொல்லு. நீ சேலை கட்டிருக்கையில அவ தாவணி பாட்டு சட்டை போடட்டேன். நீ தாவணி பாட சட்டை போட்டிருக்கையில அவ சுடிதார் போட்டுட்டு, இல்லைன்னா பட்டு பாட சட்டை ஏதாவது போட்டுக்கறட்டேன். ஒழுங்கா துணியை மாத்திட்டு வா. அம்மாக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனேன். நான் கட்டிட்டேம்மா. கலட்டி போட்டுறதுக்கு வேற உடுப்பை மாத்துறதுக்கு ஒன்றும் நேரம் செல்லாது. போய் மாத்திட்டு வா. அடியே, நீ வாடி, வந்து எல்லாத்தையும் எடுத்து வை வா. ஷோ, இவ்வளோ நேரம் உட்காந்து கட்டி அலங்காரம்லாம் பண்ணிட்டேன். இப்போ போய் இந்த அம்மா இப்படிதான். சீக்கிரம் வா. இந்த வரேம்மா. அன்னைக்கு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி மாமா. அம்மா கொஞ்சம் பொட்டுக்கல்லையா சர்க்கரையில கலந்து வைக்க சொல்லுச்சு. அதை மட்டும் வச்சுட்டு வந்துடுறேன். மற்றதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா பாப்பா. சரிப்பா. இது என்ன பூத்தட்டு? அங்கே வர்றவங்களுக்கு ஆளுக்கு ஒரு கண்ணி பூ வெட்டி கொடுக்கணும்ல மாமா. அதுக்காக இதில் மல்லிகைப்பூ மட்டும் வச்சிருக்கேன். இதையும் கொண்டு போய் அதில் வைங்க. சரிப்பா, சரி கூட நான் வச்சுட்டு வந்துடுறேன். மற்றது ஏதாவது எடுக்க வேண்டிய சாமா இருந்தால் எடுத்துக்க. தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவாலாம். ஐயா, அதை மறந்துட்டேன் பாருங்க. கொல்லை பக்கம் தான் மாமா அருவா இருக்கு. அதை மட்டும் சேர்த்து எடுத்துட்டு வந்துருங்களேன். அப்ப கேட்டது நல்லதா தான் போச்சு. அதான் மேஸ்திரி எல்லாத்தையும் எழுதியிருக்காருல்ல, பார்த்து படிச்சு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதானே. ஐயத்திட்டம் ஜாமி. சரி, போய் எடுத்துட்டு வாங்க. சரி, நான் போய் பாக்குறேன் இரு. மாமா, சொல்லுமா, வேற ஏதாவது மறந்துட்டியா? வேற ஏதாவது எடுக்கணுமா என்ன? உங்க அம்மாக்கு போய் சொல்ல சொன்னானே, சொல்லிட்டீங்களா இல்லையா? எல்லாருக்கும் சொல்லிட்டா உங்களுக்கு சொல்லலைன்னா நல்லா இருக்காது மாமா. அதுக்காகத்தான் கேக்குறேன். அப்புறம் விடிய உட்காந்து தலைமாட்டில் ஓதிக்கிட்டு இருக்கையில சொல்லாம விடுவியா? எல்லாம் போய் சொல்லிட்டு தான் வந்தேன். சொல்லிட்டீங்களா? அப்பனா சரி மாமா. நான் கூட நேரம் ஆயிடுச்சு. இனிமே இந்த மனுஷன் எங்கே போய் சொல்ல போறாருன்னு நினைச்சேன். என் பேச்சுக்காகவாது காலையிலேயே வெள்ளன போயிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா நாளைக்கு ஒரு சொல்லு கடனா போயிரும் பாருங்க. அதுக்குத்தான் பயமா இருந்துச்சு. எதுக்கு ஊர் வாயில விழுந்துக்கிட்டு. சரி, நான் போய் அருவாள் எடுத்துட்டு வரேன், நீ கிளம்பி வா. மாமா, என்ன சொன்னாங்கன்னு சொல்லல. கிளம்புற நேரத்துக்கு எதுக்கு அன்னைக்கு விடு, வா போவோம். இல்ல மாமா, வாராக வரலையான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக கேக்குறேன். என்ன சொன்னாங்க? காலையிலேயே அந்த காப்பி தண்ணியை சுட 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 தொண்டைக்குள்ள இறக்குனாத்தான் அடுத்த வேலை பார்க்க முடியுது. இல்லைன்னா கை காலெல்லாம் விடவிடன்ல நடுங்க ஆரம்பிச்சிருது. எம்மா என்னடியே, ஏன் இப்படி காவுன்னு கத்திட்டு வர? உன் மயங்காரன் சிங்க நட போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கான். எவனா எங்கேயே வந்துட்டு போற, அதை ஏண்டி என்கிட்ட வந்து சொல்ற? ஏ லூஸ் அம்மா, அவன் வர்றது ஒன்ன பாக்குறதுக்கு தான். ஏதோ சொல்றதுக்காக வர்றது மாதிரி தெரியுது.
என்னத்தடி சொல்ல போறேன்? அதான் சொன்னேன்ல, மறந்துட்டியா? காலையிலேயே உன் தம்பி மக வனசா பார்வதி அக்கா வீட்டுல போய் தாம்பழம் கடன் வாங்கிட்டு போனான். ஓ, தச்ச செய்யறாங்களோ? ஆமாம்மா, அவ வீட்டுல பெரிய தாம்பழம் இல்லைன்னு பார்வதி அக்கா வீட்டுல போய் கடன் வாங்கிட்டு போயிருக்கா. நான்ல போய் அந்த அக்கா கிட்ட கேட்டதுக்கு சொல்லுச்சு, அவ வீட்டுல பெரிய தாம்பழம் இல்லைன்னு இங்க வந்து வாங்கிட்டு போறா. அன்னைக்கிளி வீடு தச்சு செய்யறாங்கன்னு நேத்து வந்து சொல்லிட்டு போனால, ஏன் உங்ககிட்ட சொல்லலையான்னு கேக்குது. எவாரடி, எவனோ என்னத்தையோ பண்ணிட்டு போறாங்க, அதை பத்தி நம்மளுக்கு எந்த சேப்பும் கிடையாது. பேசாம நீ போய் வேலையை பாரு. காப்பி ஓட்டு வச்சிருக்கே, ஊத்தி குடி. ஏ லூஸ் அம்மா, உனக்கு கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா இல்லையா? உன் மயங்காரன் சிங்க நட போட்டு வர்ற வரப்பே உன்கிட்ட நாங்க தச்சு பண்ண போறோம், நீனு வந்துருமான்னு கூப்பிடுறதுக்குத்தே. அந்த நாய் வந்து கூப்பிட்டா நான் பின்னாடியே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போயிருவேனா? போடி வேலை எத்தவளே. பார்க்கத்தானே போறேன், நீ என்ன சொல்ல போறேன்னு. அம்மா வந்துட்டேம்மா. ஏம்மா இருக்கியா என்ன? தோ 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 தோ. இந்த நாப்பண்ண எங்க வச்சு நாடு மாறின நாப்பண்ணையே வா. இந்த காப்பி ஒட்டே வாயில வைக்க முடியல, பால் புளிச்சு கெட்டு போச்சாட்டிருக்கு. தோ 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 தோ. இந்த வந்து பாலை குடி நாயி. ஏ தெருநாயோ, ஏ தெருநாயி, எங்கிட்ட தெரியுது? அம்மா உன்னை பார்க்க தான் வந்தேன். இந்த நாப்பண்ணைகளுக்குள்ள மவுச பாருடியாத்தா. நம்ம தேடுற நேரத்துக்கு வருதா? தேடு வரத்து கிடக்குற நேரத்துக்கு வீட்டை சுத்தி 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 வரும். தேடுற நேரத்துக்கு ஆளை காணுமே. ஏ தோ 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 தோ. ஏ சிம்மி, இங்க வா 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 வா. ஏ நாயோ, வா நாயே. பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததை விட அம்மா பயங்கரமாவே கோல் போடுது. என்னம்மா? இந்தாடியே பால் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கி ஏதாவது நாய்க்கு தூர ஊத்தி விட்டு வேற பாலில காப்பி விட்டு கொண்டுட்டு வா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கன்னு. சரிம்மா, இந்த உடனே போட்டு கொண்டுட்டு வரேன். இந்த பால் கெட்டு போச்சு, வேற பாலில் டீ போட்டு கொண்டுட்டு வா. சரிம்மா, உடனே போட்டு கொண்டுட்டு வரேன். இந்த டீய நாய்க்கு தானே ஊத்தணும், அப்புறம் நாய்க்கு ஊத்தாம பேய்க்க ஊத்த போற? போடியே, ஏதாவது தெருவில் தெரியுற நாய்க்கு ஊத்தி விட்டு நல்ல பாலில் காப்பி விட்டு கொண்டுட்டு வா. சரிம்மா. ஏம்மா உன்னை பார்க்கத்தான் வந்தேன். அடே எங்க அப்பா, யாரது ஊர் தலைவரா? அடடே, என் குடும்பத்துல எந்த பஞ்சாயத்தும் இல்லையே, உங்களை யார் வர சொன்னது? ஏம்மா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்புறம் எதுக்கு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்க? வந்தவனா வான்னு கூப்பிட வேணாம், அசிங்கப்படுத்தலாமலாத இருக்கலாம்ல. ஐயோ தலைவரே, கண்ணு 2 நாளா மங்கலா தெரியுது, ஒரு கண்ணாடியை மாத்தணும்னா முடிய மாட்டேங்குது. நான் என்ன செய்ய? ஊர் தலைவர் வந்து நிக்கிறியம்னு நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? ஏம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பேரில் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கினோம்ல, அது காலி மனையாக ரொம்ப நாளாக சும்மாவே கிடந்துச்சு. குடிசையை போட்டு அதை போட்டு இதை போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு மொத்தமாக ஒரு வீட்டை போட்டுடலான்னு முடிவு பண்ணி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில் 9 to 10 பூமி பூஜை. நீனும் செத்த வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏலே எடுவட்ட நாயே, எங்க வந்து எத்தனை மணிக்கு யாரால பூமி பூஜை கூட கூப்பிடுற? நீனு உன் பொண்டாட்டிக்கு நேத்து சாயங்காலமே ஊரெல்லாம் சொல்லி வந்துருவிய. ஒப்புக்கு காலையில போற நேரத்துக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு உங்க பின்னாடி வந்து உங்க பூசையில கலந்துக்கறணுமா? ஏம்மா உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் நான் நினைக்கல. இப்போ நான் வந்து நின்றதுக்கே நாயை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துனது மாதிரி படுத்துறேன். நான் நேற்று வந்து நின்றிருந்தாலும் இதே மாதிரி தானே பண்ணியிருப்பேன். அதனால தான் யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். இப்போ கூட அன்னைக்கிலேயாத்தான் நீங்கள் கண்டிப்பாக அத்தையை போய் கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லி அனுப்புனேன். அதனால தான் வந்தேன். ஓஹோ, துறை இப்போ கூட நீங்களா வந்து சொல்லல, அந்த நாயை ஒப்பிட்டாகன்னு நீங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? அந்த அளவுக்காட அந்த பெத்தவை இலக்காரமா போயிட்டேன். ஏம்மா நீ இலக்காரம்னு யார் சொன்னா? இப்படி என்னத்தையாவது பேச வேண்டேன்னு சொல்கிறேன். எடுவட்ட வயலும் சிரிக்கியும் வெக்கங்கட்டு போய் ஊருக்கே உரமர வாக்கு வச்சு நேத்து ராத்திரியே சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஒப்புக்கு சொல்ல வந்தீரோ? வெள்ளக்கமாக பிஞ்சு வகும் பிஞ்சு. ஊர் தலைவர் அவன் இவனு பட்டம் கட்டிக்கிட்டா தெரியுற பட்டம். நீ எவனுக்கு வேணா எப்பேற்பட்டவனா வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ என்னைக்குமே நாய் தாண்டா. வீட்டை விட்டு வெளியே போட. அம்மா, சுட சுட உனக்காக டீ போட்டேன், இந்த குடி. கைலா உன்னையும் கூப்பிடலான்னு தான் வந்தேன். நீனும் மாப்பிள்ளையும் சேர்ந்து வந்துருங்க. அம்மாவுக்கு கொஞ்சமாவது சொல்லி புரிய வையே. இங்க பாரு, உன் சங்காத்தமே வேணாண்டா நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போறோம்ல. வழிய வந்து என் பொண்ணுக்கு சீர் செஞ்சு என்னையவும் என் குஞ்சாயவும் பிரிக்க பார்த்து பிளான் பண்ணிருக்க. மாதவண்ணன் தான் எல்லாமே நான் முடிவு பண்ணி வச்சிருக்கும் போது நான் ஒருத்த அண்ணன் இருக்கேன்னு நீ வழிய வந்து எதோ பண்ணி நான் அசிங்கப்படுத்தினேன். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனா இப்ப வந்து பூஜைக்கு வா அதுக்கு வான்னு சொல்ற. என்னைய விடு, என்னவோ பண்ணிட்டு போறேன். ஆனா அம்மா
பெத்த தாயை அசிங்கப்படுத்துறது மாதிரி ஊருக்கே நேத்து நீனு உன் பொண்டாட்டியும் சொல்லிட்டு வந்துட்டு காலங்காத்தால வெளிய போற நேரத்துல ஏதோ ஒப்புக்கு வந்து சவாப்பு சொல்ற. உனக்கே இது நல்லா இருக்கா? வேறடி பெத்த தாயி பிள்ளைங்கள அவங்கிட்ட உறவு முறை பேசாத. அந்த உறவு முறைனா என்னங்கிறதுக்கான அங்கீகாரம் தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து நிப்பானே? அவன் யாரோ நான் யாரோன்னு எப்பவோ முடிவாகி போயிருச்சு. செத்தாலும் வாழ்ந்தாலும் இனிமே அவனுக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு ஆன பிறகு எதுக்கு என் வீட்டு படிவாசம் இருக்கிறேன்? அவன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு பேசாம போய்கிட்டே இருக்க வேண்டியதானே? நாய் வந்து நிக்குது வெக்கங்கட்டது. இதெல்லாம் நடக்கும், இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துவியன்னு நான் எதிர்பார்த்துட்டு வந்ததுதான். வார்த்தைக்கு வார்த்தை நாய் நாடு மாறினவன்னு சொன்னாலும் இதெல்லாம் எனக்கு பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. ஏன்னா இப்படியெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இப்படியெல்லாம் என்னை பேசத்தான் செய்வாங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தது தானே. அவளுக்கு எங்கே புத்தி இருக்குது இதை பற்றியெல்லாம் கேட்குறதுக்கு? என்னமோ என் தலையெழுத்து, இதெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு இருக்குது. எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்குமா? மாளிகை மாதிரி வீட்டை கட்டி போட்டுட்டு அங்கே போய் நான் அனாதை மாதிரி கஷ்டப்பட்டு கனவாடு படணும்னு என்ன அவசியம் இருக்குது? இன்றைக்கி நான் லோனை வாங்கி கடனை வாங்கி நகை அடகு வச்சு இப்படி போய் ஒரு வீட்டை கட்டணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து இருக்குது? எல்லாம் உங்கள் 2 பேர்னாலையும் தானே. நீங்கள் பண்ணின பாட்டால் நான் இன்னும் என்னென்னலாம் பாடுபட போகிறேன்னு தெரியல. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவன் ஒரு கூலியை வச்சுருப்பேன். அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீங்க.